கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமுண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளே நான் பார்க்க இருக்கிறதான வேத வாக்கு. இன்றைய வேத வாக்கு பார்க்கும்போது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருப்பான். அவனுடைய ஊழியக்காரரும் கூட நீதியின் ஊழியர்களைப் போல வேஷம் தரித்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் அடையாளத்தை கண்டு செயல்பட வேண்டும். சாத்தான் எவ்விதம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய உற்சாகமுள்ளவனாயிருப்பான் என்ற கேள்விக்கு நாம் விடை கூற முடியுமானால், இவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு வேதாகம சத்தியங்கள் அறியும்படி அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் அல்ல, ஆனால் இவைகளுக்கு மாறாக வேறு ரட்சிப்பின் திட்டத்தை கள்ளப்போதவர்களிடம் பெற்றுக்கொள்ள வழி நடத்துவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். நம் இரட்சகர் உரைத்த வார்த்தையின்படியே சாத்தான் துரத்தினால், தனக்கு விரோதமாக பிரிவினை செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இதுவே அவன் இறுதி வீழ்ச்சி என்று அறிகிறோம். அதனாலே சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அதை அவன் புரிந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, நீதியின் வேஷத்தை சாத்தான் தரித்துக் கொள்கிறான். அவனுடைய ஊழியர்களுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கள்ள போதனைகளை செய்கிறார்கள். வசனத்துக்கு முரண்பாடாக, வசனத்துக்கு மாறாக, தேவனுடைய விசுவாசத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக அவன் காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அவைகளை நாம் கண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு 6வது வசனங்களாக பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23-28 வசனங்கள் இப்படியாக இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்கள் நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 வசனம் இப்படியாக இருக்குது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர், இந்த கடைசி நாட்களிலே சாத்தான் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேரத்தை, வாய்ப்பை சரிவர பயன்படுத்துகிறான். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், கவனத்தோடு கூட செயல்பட வேண்டும். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவனுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். ஆகினாலே இப்படிப்பட்டதான கள்ள போதனுடைய வார்த்தைகளுக்கு, போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாக இருப்போம். நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வர இருக்கிறார். ஆகினாலே அவரை சந்தித்து அவருடைய சமூகத்தை நாட நாம் வாஞ்சோடு கூட தொடர்ந்து சத்திய வசனத்தை மாத்திரம், வேத வசனங்களை மாத்திரம் வாசித்து அதை தியானம் செய்து அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் முற்படுவோம். வசனத்தை மாத்திரம் நாம் நம்புவோம், சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.